நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அசெட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. +2 முடித்த மாணவர்கள் அடுத்து உயர்கல்வியில் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கலாம், எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம், எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்தால் அதிக வேலைவாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து கல்வி ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி தான் இது. பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கோ பெற்றோர்களாகிய உங்களுக்கோ ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய சந்தேகங்களுக்கும் விரிவாக பதிலளித்து ஆலோசனையை வழங்குவதற்காக அசெட் கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் முகமது ரிஸ்வான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். நிறைய முறை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அசெட் காலேஜ் பற்றினா இன்னும் கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு அறிமுகம் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு சொல்லணும். என்னங்க அசெட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போத் சென்னை அண்டு கோயம்புத்தூர் 2 லொக்கேஷனில் இருக்குது. ஸோ சென்னையில் வந்து பூந்தமல்லி பகுதியில், தென் கோயம்புத்தூரில் வந்து சரவணம்பட்டியில் இருக்குது. ஸோ அசெட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் வந்து கொஞ்சம் இனோவேட்டிவான ப்ரோக்ராம்ஸ், ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பிகாம், பிபிஏ, இன்ஜினியரிங் இந்த மாதிரி இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஸோ ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அப்படிங்கிறது ஓரளவு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே 100% வந்து கேம்பஸ் இன்டர்வியூலேயே ஜாப் கிடைக்கிற மாதிரி, போத் ஆன் கேம்பஸ் அண்ட் ஆஃப் கேம்பஸ். அதே மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடிய துறைகளை வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ரீவியஸாக ஒரு லாஸ்ட்டு 5 இயர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எல்லாமே வந்து ஒரு 99% வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து குளோபலி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த நாட் ஓன்லி இந்தியாவில் மட்டும் வேலைவாய்ப்புகள் தரக்கூடிய கல்விகள் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் அதிகமாக வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய கல்விகளை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய இப்போ ஒரு +2க்கு அப்புறம் வந்து ஒரு காமனாக ஒரு பிகாம், பிபிஏ இந்த மாதிரி இல்லாமல் அதே சேம் பிகாம்லேயே வேறு என்ன டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ், ஸோ பிபிஏல என்ன ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ், பிஎஸ்சியில் என்ன ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ், ஸோ அது மாதிரி செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு தேவையான போத் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், பாய்ஸ்க்கு தேவையான ஹாஸ்டல், தென் கேர்ள்ஸ்க்கு தேவையான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், அதேமாதிரி பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் உங்களுக்கு. தென் வந்து முக்கியமாக எல்லா பேரண்ட்ஸுமே வந்து மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதாவது உங்களுக்கு ஓரளவு இண்டஸ்ட்ரி செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரெடி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கோர்சஸ் பற்றி கேட்டாலே, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒன்று அப்ராடில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% வந்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும், அவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறையாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி துறைகளை தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்க சார். அசெட் காலேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோர்சஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எஸ், அதாவது நம்பர் 1 இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் ஆஃப்டர் +2 10th டிகிரி அண்ட் டிப்ளமா ஆர் இன்ஜினியரிங் இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கவுங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன், பெட்ரோலியம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, மெரைன், ஈவன் தோ ஏர்போர்ட், இந்த செக்டார்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியர், சேஃப்டி கோஆர்டினேட்டர், சேஃப்டி ஹெச்எஸ்சி ஆஃபீஸர் இந்த கேட்டகரியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது எந்த ஒரு படிப்புமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அந்த குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, ஒரு அந்த ஒரு கோர்ஸ் வச்சு நீ எந்த துறைகளில் வேணாலும் போக முடியும். அதாவது ஒரு படிப்பு பல்வேறு துறைகளில் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி மாணவர்களுக்கு வந்து ஒரு மல்டி ஸ்கில் பர்சனாலிட்டி, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தெரியும், நான் ஒரு செக்டாரில் மட்டும் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது அல்லாமல் எனக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ரெலவெண்ட்டாகவும் நாலேஜ் இருக்குது, ஒரு மெரைன் ரெலவெண்ட்டாகவும் இருக்குது, ஒரு பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸ், கெமிக்கல் இந்த மாதிரி செக்டார்ஸ்லேயே வந்து எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இதில் வந்து +2க்கு முடிச்சிருக்கவங்க ஆஃப்டர் +2 வந்து +2ல எந்த குரூப் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணலாம். அதில் உங்கள் எனி குரூப், ஈவன் தோ அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ் மேத்ஸ் இந்த மாதிரி எந்த குரூப் இருந்தாலுமே
3 இயர் டிகிரி பண்ணலாம். இதில் மற்ற டிகிரிக்கும் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதே மாதிரி ஒரு பிகாம் ஜென்ரல் பிகாம் பிபிஏ இந்த மாதிரி எடுத்து படிக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ப்ரோக்ராம், இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது ஒரு 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இப்போ சிவில்னா ஒன்லி சிவில் மட்டும் படிப்போம், பட் இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். இதில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல், பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரி எல்லா செக்டார்லேயுமே வரும். அதுவும் ஒரு பியூர்லி வந்து ஒரு ஆஃபீஸர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிகிரி. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு 0% ஆஃப் ஆக்சிடெண்ட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டிங்கிறது அதிகமாக வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார். ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே வந்து பேசிக் அப்படிங்கிறது இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டு தான். ஒரு நியூ ஏர்போர்ட் வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ரா டெவலப் பண்ணணும். ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரிஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா பேசிக் அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ரா டெவலப்மெண்ட். அப்போ இந்த இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் அப்படிங்கிறது எப்போதுமே வந்து ஒரு எவர்கிரீனான ஃபீல்டு, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறை. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் டிகிரி முடிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியர், சேஃப்டி சூப்பர்வைசர்ஸ் இந்த கேட்டகரியில் வந்து தாராளமாக அவங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி +2 முடிச்சுட்டு 3 இயர் பிஎஸ்சி, அது மாதிரி ஏற்கனவே டிகிரி முடிச்சிருக்கேன் சார், நான் ஒரு பிபிஏ முடிச்சிருக்கேன், பிகாம் இந்த மாதிரி முடிக்கக்கூடிய மாணவர்கள் எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். இதில் இந்த எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும் ஏற்கனவே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கக்கூடியவங்க ஆர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க மட்டும் அது எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ 10th 12th டிகிரி, டிப்ளமா, இன்ஜினியரிங் இந்த மாதிரி எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலுமே அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமா பாலிடெக்னிக்கில் வந்து டிப்ளமா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த மாதிரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் 3 இயர் பிஎஸ்சியில் அவங்க எப்படி இன்ஜினியரிங்கில் டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த 3 இயர் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் 3 இயர் டிப்ளமா முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்க சார். சார் குறிப்பாக ஒரு மாணவர் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணணும், இல்லை தன்னுடைய குழந்தைக்கு ஒரு கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு பெற்றோர்கள் விரும்பினாங்கன்னா எந்தெந்த விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணணும் சார்? எஸ், அதாவது நிறைய பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி ஒரு டிகிரி ஃபார் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை மெடிக்கல் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக இருக்கும். பட் இதில் வந்து அவங்க என்ன குரூப் பேஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த காலர் வெயிட் பண்ணியிருக்காங்க, நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் சார். திருச்சியிலிருந்து சுரேஷ் இணைந்திருக்கிறாங்க. சுரேஷ், உங்களுடைய கேள்வியை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். எஸ் சுரேஷ், குட் மார்னிங் சார். நான் ரிவ்யூ பார்த்துருக்கேன். ஓகே. ஏவியேஷன் எடுத்த என்ன சார்? ஓகே, ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷன் அண்ட் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் பிஎஸ்சி ஏவியேஷன், பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஈவன் தோ எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இந்த பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் +2 எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலுமே எடுக்கலாம், எனி குரூப். இந்த பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு மட்டும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வந்து கம்பல்சரி. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கம்பல்சரி பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு டெக்னிக்கலாகவும் கவர் ஆகும். ஒரு 30 to 40% வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்டாகவும் உங்களுக்கு அதில் கவர் ஆகக்கூடிய சூழல் இருக்குது. பட் இந்த ஏவியேஷன் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், அது மாதிரி ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய மாணவர்களுக்கு தெரிகிறது கிடையாது. அதாவது ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும், பட் அது என்ன படிக்கணும், என்ன ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகும், அதே மாதிரி ஏவியேஷன் எடுத்திங்கன்னா என்ன கவர் ஆகும், ஏஎம்இ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன கவர் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுல வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து டிசைனிங் ஆஃப் த ஏர்க்ராஃப்டை பற்றி படிக்கக்கூடிய ஒரு துறை. அதாவது அதில் ஈவன் தோ எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டிசைனிங், அதாவது விமான கட்டுமானம்,
இப்போ எப்படி உங்களுக்கு கப்பல் கட்டுமானம் இருக்க இந்த மாதிரி இப்போ கப்பல் கட்டுமானம் அப்படிங்கிறது நேவல் ஆர்கிடெக்சர். ஸோ சேம் லைக் தட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு டிசைனிங் ஆஃப் த ஏர்க்ராஃப்டை பற்றி படிக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அதில் பிஇ படிக்கலாம், 4 years டூரேஷன் அது. பட் இந்த ஏவியேஷன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி பிபிஏ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஏர்போர்ட், அதாவது ஏர்போர்ட்டுடைய ஆப்ரேஷன்ஸ் பற்றி படிக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த பிஎஸ்சி ஏவியேஷனாக இருக்கட்டும், பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். அது இந்த ஏவியேஷன் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவு டெக்னிக்கலாகவும் கவர் ஆகும். இது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு துறை. அதே மாதிரி அதில் உங்களுக்கு பேசிக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங், ஒரு ஏர் டிக்கெட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லோட் அண்ட் ட்ரிம் அப்படிங்கிறது, ரேம் சர்வீஸ் அப்படிங்கிறது, இது எல்லாமே இந்த இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். மோர் தென் ஒரு 40 டிபார்ட்மெண்ட்ஸ் மேலே வந்து ஏர்போர்ட்டில் இருக்குது. ஏன்னா ஏர்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு 365 டேஸுமே 24 ஹவர்ஸுமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு துறை. இதில் வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ நேஷ்னல் லெவல், இப்போ நம்ம இந்தியாவில் என்னென்ன ஏர்லைன்ஸ் இருக்கோ எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி கொஞ்சம் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ராடில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ்லேயுமே தாராளமாக இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்து நல்ல ஓரளவு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தென் கம்யூனிகேஷன் ஸ்கில், படிக்கும் போதே வந்து உங்களுக்கு ஓரளவு ப்ராக்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. இப்போ அசட் காலேஜில் வந்து ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி ஏவியேஷன் போகிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. இப்போ அது சார்ந்த இப்போ பிஎஸ்சி ஏவியேஷன் பேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கும்போது ஏரோஸ்பேஸ் இருக்குது, அதுமாதிரி ட்ரோன் டெக்னாலஜி இருக்குது. இப்போ இதெல்லாமே வந்து ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டார். ஏவியேஷன் பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அது மட்டுமே அல்லாமல் ஈவன் நம்ம ஏரோஸ்பேஸ்லேயுமே ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கொடுக்குறோம், அதுமாதிரி ட்ரோன் டெக்னாலஜிலையும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த செக்டார்லேயுமே அவங்க வந்து ஃப்யூச்சரில் போக முடியும். அதே மாதிரி பைலட், நிறைய மாணவர்களுக்கு வந்து பைலட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். நான் வந்து ஒரு சிபிஎல் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் அப்படிங்கிற எனக்கு ஒரு பேஸ் வேணும் சார் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இந்த கமர்ஷியல் பைலட் லைசன்ஸுங்கிறது நீங்கள் இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் பிபிஏ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியாக இருக்கும், ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் இந்த சிபிஎல் அப்படிங்கிறது அதாவது ஒரு சில மாணவர்களுக்கு வந்து இப்போ 2 தான் நம்ம பிரிக்க முடியும். ஒன்று வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு தியரி கிளாஸஸ், தென் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ். ஸோ இதில் வந்து இந்த பைலட் ஆகிறதுக்கு அதாவது சிபிஎல்க்கு தேவையான கிரவுண்ட் கிளாஸஸ்மே, அதாவது தியரி கிளாஸஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து இந்தியாவில் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு இந்தியாவில் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃப்ளையிங் கிளப்பை கூட நம்ம டைப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபாரினில் எடுக்கிறதுக்குமே ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸ் கூட இந்த பைலட் ட்ரைனிங்க்கு தேவையான டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அசட் காலேஜில் வந்து பைலட் ஆகிறதுக்கு தேவையான தியரி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாரினில் போய் படிக்கணும்னா ஃபாரினில் கைடன்ஸ் இருக்குது, அது இந்தியாவிலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்தியாவிலேயும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஏற்கனவே டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், ஏற்கனவே நான் பிகாம் முடிச்சிருக்கேன், பிபிஏ முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் சார், பிஇ கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து தாராளமாக எடுத்து பண்ணலாம். ஓகேங்க சார். ஏவியேஷன் துறை, அவருடைய கேள்விக்கு ஏவியேஷன் துறை சார்ந்த எல்லா விஷயங்களையும் விளக்கிட்டீங்க. அடுத்ததாக சிவகங்கையிலிருந்து சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். ஹலோ, எஸ் சொல்லுங்கள் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் வந்து பண்ணியிருக்கேன். என்ன முடிச்சிருக்கீங்க? டிப்ளமா இன் மெக்கானிக்கல் சார். ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் 3 years வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ வந்து ஏவியேஷன் பார்த்துட்டு இங்கிலீஷ் சொல்லிச்சேன். நான் வந்து பேச்சுலர்ஸ் இன் ஏவியேஷன் லேட்டரல் என்ட்ரியில் பண்ண முடியுமா? பிபிஏ. ஓகே ஓகே, ரைட், ஃபைன். அதாவது நீங்கள் ஆல்ரெடி இந்த பாலிடெக்னிக்கில் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், பெரும்பாலான மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு 2 ஃபீட்பேக் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து ஜாப் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து சேல்ரி க்ரோத்தும் கம்மியாக இருக்குது சார் அப்படிங்கிறது.
பட் அவங்க இந்த 10th முடித்து பாலிடெக்னிக்கில் 3 இயர் டிப்ளமா. அவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஇயில் வந்து அவங்க லேட்டரல் என்ட்ரியில் டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ண முடியும். ஒன் திங். அது அல்லாமல் வந்து வேறு என்ன மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் அவங்க பாலிடெக்னிக்கில் டிப்ளமா முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் பண்ண முடியும் அப்படின்னா, அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய டிகிரி லைக் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் வந்து 3 இயர் டிப்ளமா முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ண முடியும் லேட்டரல் என்ட்ரியில். சேம் லைக் தட் பிஎஸ்சி ஏவியேஷன்லேயுமே வந்து பாலிடெக்னிக்கில் 3 இயர் டிப்ளமா முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் டைரக்ட் செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரியில் பண்ண முடியும். உங்களுக்கு நீங்கள் எப்படி பிஇயில் வந்து லேட்டரல் என்ட்ரி போய் அகைன் ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த டிகிரியில் வந்து ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஃபுல் டைமாக ஒரு கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ ஃப்யூச்சரில் அந்த டிகிரி வச்சுட்டு நீங்கள் ஈவன் தோ எம்பிஏ கூட பண்ண முடியும், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், ஆர் எம்எஸ்சி நீங்கள் பண்ண முடியும். இதில் என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, இசிஇ இந்த மாதிரி எந்த பேக்ரவுண்டில் இருந்தாலுமே அவங்க ஃபர்தர் தட் அதுக்கப்புறம் ஒரு லேட்டரல் என்ட்ரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து எந்த செக்டாரில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஒன் திங். அது மாதிரி ஏவியேஷன்லேயுமே அவங்களுக்கு ஓரளவு இப்போ டெக்னிக்கலாக எனக்கு வந்து இப்போ மெக்கானிக்கல் வித் ஏவியேஷன் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு டெக்னிக்கலாகவும் உள்ள என்ட்ராகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்க சார். சார், நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தோம், ஒரு பேரண்ட்டும் சரி ஒரு ஸ்டூடெண்ட்டும் சரி எதெல்லாம் வச்சு ஒரு கோர்ஸஸ் சூஸ். எஸ், அதாவது இப்போ பேரண்ட்ஸ் பொறுத்தளவு வந்து மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது ஒரு சில மாணவர்களுக்கு வந்து டெக்னிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சில பேருக்கு ப்ராக்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் தியரி நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா ஒரு மெடிக்கல் ஃபார் ஈவன் தோ இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படிங்கும்போது அதில் போயிட்டு அவங்கள, ஏன்னா ஒரு சில மாணவர்கள் அதை நீங்கள் வந்து கம்பல் பண்ணி அதை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துருக்கக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க. பட் அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டு வரக்கூடியவங்களும் இருக்காங்க. பட் ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது ஒன்று எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு திங் என்னென்னா, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு வாய்ப்புகளே இல்லாத ஒரு துறையோ இல்லை வந்து வந்து இப்போ நான் ஒரு ஷார்ட் டேர்ம் 6 மந்த் டிப்ளமா கோர்ஸ் மட்டும் படித்து நான் வேலைக்கு போகிறேன்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறான்னு வைங்க, அதை நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது. நான் வந்து 3 இயர் டிகிரி நான் படிக்க ரெடியாக இல்லை, ஒரு 1 மந்த் ஒரு 1 இயர் டிகிரி டிப்ளமா முடிச்சுட்டு நான் ஐ கேன் கோ தட் ஜாப் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லும்போது ஸோ டெஃபினட்டாக அதற்குண்டான கான்சிக்வன்சஸ் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ டிகிரி அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு டிகிரி அப்படிங்கிறது தேவை. இது வந்து இப்போ டிகிரி தேவை அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் டிகிரி கம்பல்சரி தேவைங்கிற சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு மாஸ்டர் படித்தா இன்னும் வேல்யூ அதிகம் அப்படிங்கிறது. ஸோ இந்த டூரேஷன் ஆஃப் த கோர்சஸ், ஒரு ஷார்ட் டேர்ம் 6 மந்த் டிப்ளமா படித்தா எனக்கு போதும் சார், 1 இயர் டிப்ளமா, ஏன்னா அது மாதிரி மாணவர்களும் இருக்காங்க. ஒரு 1 இயர் டிப்ளமா முடிச்சுட்டு நான் சீக்கிரம் ஜாபுக்கு போகணும், எனக்கு 3 இயர்ஸ்லாம் கோர்சஸ் வேண்டாம் அப்படிங்கிறது அது தவறு. ஏன்னா டிகிரிங்கிறது பேசிக். ஏன்னா நம்ம அதை வச்சு தான் ஃபர்தராக வந்து ஒரு எம்பிஏ ப்ரோக்ராமோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ண முடியும். அப்போ டிகிரிங்கிறது பேசிக்காக நம்ம கம்பல்சரி பண்ணி ஆகணும். இப்போ இந்த கோர்ஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறதுல 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது, 2வது வந்து அவங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த துறைக்கு வந்து எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது, இப்போ கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது மிக முக்கியம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, அவங்க என்னவாக ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தா வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஃப்யூச்சரில் அதுதான் ஸ்கோப் அப்படின்னு இப்போ நம்ம வந்து மீடியாவில் வந்து நினச்சிட்ருக்கோம், ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்லி ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பழைய நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு செக்டர். ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஎஸ்சி ஐடியாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸையும் ஏஐ சிலபஸையும் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சேம் தான். அதில் ஒரு சில அப்டேஷன் தான் வந்திருக்க தவிர பெருசாக ஒன்றும் உங்களுக்கு அது செப்பரேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் அல்லாத ஒரு புதுவிதமான ஒரு நியூ சிலபஸ் அது கிடையாது. பட் அதை நம்ம நிறைய பேர் இப்போ அதை கன்சிடர் பண்ணுறது கிடையில்லை. ஸோ ஆஃப்டர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணதுக்கு அப்புறம், ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இப்போ நிறைய மாணவர்கள் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு கூட பார்க்கலாம். ஒரு சுயதொழில் பண்ண முடியுமா அந்த டிகிரியை வச்சுட்டு. ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண முடியும்,
நம்ம ஒரு என்டர்பிரனர் ஆகலாம், நம்ம 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி துறைகளை படிக்கக்கூடியது இருக்குது, அந்த மாதிரி துறைகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி துறைகளில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதும் இன்றைக்கி நிறைய சான்சஸ் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் இந்த துறையை சொல்லலாம். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் வந்து ஒரு பிபிஏஓ ஒரு எம்பிஏஓ ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஒரு 5 to 10 years வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா தே கேன் ஸ்டார்ட் ஓன் பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கு. ஹவு டு ஸ்டார்ட் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு இம்போர்ட் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம எப்படி ஹவு டு பிகேம் ஒரு என்டர்பிரினர் ஆகிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துட்ருக்கு. ஸோ அதுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து நம்ம என்ட்ராகும்போது கொஞ்சம் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் ஒன் திங். அண்ட் நிறைய மாணவர்கள் வந்து ஒரு கோர்ஸோடைய டைட்டில் மட்டும்தான் தெரியும், அதை படித்தா எங்கே நம்ம என்ன சொல்லி தருவாங்கன்னு கூட தெரியாது. என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இதில் என்ன இருக்கும், என்ன மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும், தியரியாக இருக்குமா, ப்ராக்டிகல்ஸாக இருக்குமா, இல்லை மேத்ஸ் இருக்குமா, இல்லை ஈக்குவேஷன்ஸ் இருக்குமா, என்ன அப்படிங்கிறதே சுத்தமாக வெறும் பேர் மட்டும் தெரியும். பேர் மட்டும் தான் தெரியும். அந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. அதே மாதிரி என்னவாக ஒர்க் பண்ண போகிறாங்கன்னே தெரியாது. நேச்சர் ஆஃப் ஜாப் தெரியாது, அந்த ஜாப் டெஸ்கிரிப்ஷன் தெரியாது. ஏன்னா ஒரு ஸ்கூல் வரை படித்ததுங்கிறது வேறு, இப்போ ஸ்கூலுக்கு அப்புறம் நம்ம காலேஜில் போய் படிக்கக்கூடிய படிப்பு அப்படிங்கிறது வேறு. ஸ்கூல் வரை படித்ததுங்கிறது நம்மளுடைய கேப்பபிள், நமக்கு வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் எடுத்தால் நமக்கு வந்து எந்த அளவுக்கு எந்த ஏரியாவுக்கு வந்து நான் ஃபிட் ஆகுவேன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு போர்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி வரும். அப்போ காலேஜ் ஆர் பாலிடெக்னிக்கில் போய் படிக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து ஒரு தொழிலை கற்றுக்க போகிறோம், ஒரு வேலையை கற்றுக்க போகிறோம். ஸோ அந்த வேலையை செய்கிறதுக்கு உண்டான ஓகேங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, உங்களுடைய கேள்வி நீங்கள் கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். எஸ் குட் மார்னிங் சார். தென்காசிலேருந்து பேசுகிறேன். ஓகே. இப்போ தான் சார் 12th எக்ஸாம் எழுதி முடிச்சேன். 12th பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஓகே. வந்து நீங்கள் பேசுகிறத பார்த்தேன், வந்து ஏவியேஷன் எடுக்கலாமா இல்லை லாஜிஸ்டிக்ஸ் எடுக்கலாமா சார்? சரி, இது ஸ்கோப் அதிகமாக இருக்கும். ஓகே. அதாவது இப்போ நம்ம அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இது எல்லாமே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு துறை தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிங்கன்னா ஏவியேஷன்லேயுமே ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் செக்டார்லேயும் ஒர்க் பண்ணலாம். இந்த ஏவியேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய என்ன கனெக்டிங் கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து ஏர் கார்கோன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஏர் கார்கோங்கிறது மிகப்பெரிய ஒரு துறை. அதாவது உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமாக ஒரு 4 waysல ஒரு முக்கியமான வேங்கிறது ஏர்வே. ஸோ இந்த ஏர்வேஸ் பற்றி படிக்கக்கூடிய ஒரு செக்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏர் கார்கோ லாஜிஸ்டிக்ஸில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், எது உங்களுக்கு வேல்யூ, வந்து லாஜிஸ்டிக்ஸ் நல்லா இருக்குமா, ஏவியேஷன் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் வாய்ப்புகள் இருக்குதுன்னு பாருங்கள். பட் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஃபீல்டு ஏர்போர்ட்லேயே ஒர்க் பண்ண முடியும், லாஜிஸ்டிக் செக்டார்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதுதான் ஒரு அட்வான்டேஜ் கூடுதலாக ஒரு இதுக்கு. பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏவியேஷன் இந்த மாதிரி எடுத்தாலுமே கூடுதலாக வேல்யூ ஆடட் கோர்சஸ் என்ன படிக்கணும், அந்த டிகிரி மட்டுமே போதுமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பத்தாது. அதுக்குண்டான வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதுமாரி சின்ன சின்ன சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அதெல்லாம் படிக்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கும். சார், குறிப்பாக ஒரு பேரண்ட்டோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, 3 வருடமோ 4 வருடமோ படிக்க போகிற ஒரு காலேஜ் அடுத்ததாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை, அடுத்த எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு சூஸ் பண்ணணும் சார்? எஸ், அதாவது ஃபஸ்ட்டு கோர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். காலேஜ் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக அதாவது மெட்ரோ சிட்டிஸில், ஃபார் உதாரணத்துக்கு வந்து இப்போ சென்னை, பெங்களூர் ஆர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகளை செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஏன்னா அங்கே தான் நம்ம திரும்ப ஒரு 3 years 4 years முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாபுக்கு அங்கே தான் வரப்போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. தென் நம்ம எடுத்து படிக்கக்கூடிய அந்த என்ன கோர்ஸோ அதை பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது ரெலவெண்ட்டான எங்கே உங்களுக்கு போர்ட் இருக்கோ அங்கே வந்து இந்த கோர்ஸ் கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும். இப்போ நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போர்ட் இருக்குது, அது மாதிரி தூத்துக்குடியில் போர்ட் இருக்குது.
ஸோ இங்கே வந்து நிறையா அவங்களால ட்ரைனிங்ஸ் நிறையா எடுத்துக்க முடியும், ஐவி வந்து நிறையா போக முடியும் ஒன் திங். தென் காலேஜ் அப்படிங்கும்போது இப்போ நிறையா மாணவர்கள் செய்யக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ராவல் பண்ணுறதுல, அதாவது எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல், தூரமாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நல்ல கல்லூரியாக இருக்குது இல்லை நல்ல கோர்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் தென் வந்து ஏற்கனவே உள்ள பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய கல்லூரிகள் வந்து நிறையா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது குளோபல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், அந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்குது. ஒரு ஃபைனல் இயர் முடித்து வெளியில் வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடச்சிருக்கு, இல்லை ஆஃப் கேம்பஸில் எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு, என்ன மாதிரி கம்பெனிஸில் வந்து அவங்க செலக்ட் ஆகிருக்காங்க ஒன் திங். அதே மாதிரி குவாலிட்டி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறது பேஸ் பண்ணியிருக்கும். ஒரு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறது, ஓரளவு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அதாவது ஒரு 40 பேருக்கு முன்னாடி மீட்டிங்கில் பேசக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு கேப்பபிள் டெவலப் ஆகிருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு தேவையான ட்ரைனிங்ஸ், ஏன்னா இன்றைக்கி டிகிரி அப்படிங்கிறது நீங்கள் ஒன் திங் வந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணால் மட்டும் பத்தாது. ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் நான் ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற ஃபீஸை பே பண்ணிட்டோம், டிகிரி கையில் வாங்கிட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு வந்து என்ன தெரியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஈவன் தோ 2 அரியர் வச்சு வெளியே வந்தாலுமே நல்லா பேச தெரியும், நல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குன்னா அவங்க பொழைச்சிப்பாங்க. நீங்கள் 90% நான் மார்க் எடுத்து வச்சுருக்கேன், பட் வந்து எனக்கு என்ன பண்ண தெரியாது, ஒரு மீட்டிங்கில் பேச தெரியாது, ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் தெரியாது எனக்கு, பட் படித்து மட்டும் எக்ஸாம் நல்லா எழுதிடுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது யூஸ் ஆகாது. அது வந்து யூஸ் ஆக போகிறது கிடையாது. பட் இந்த ஸ்கில், அதாவது படிப்போடு சேர்த்து இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் குவாலிட்டி, இதெல்லாமே டெவலப் பண்ண வேண்டியது மிக முக்கியம். ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி காலேஜஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சார், இப்போ நான் கேட்குறேன், அசெட் காலேஜில் இந்த மாதிரியான ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கிறப்போ அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதுவும் ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்களுடைய சுய ஒழுக்கம், அவங்க எப்படி அட்டையர் இருக்கிறாங்க, இது எல்லாமே பார்க்கப்படும், கவனிக்கப்படும். அப்படிங்கிறப்போ அதுக்கு அவங்களுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு என்ன மாதிரியான கூடுதல் பயிற்சிகளெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எல்லாம் என்ன கொடுக்குறீங்க? எஸ், அதாவது இப்போ உங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு படித்தாலே வந்து 100% வந்து ட்ரெஸ் கோட் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது மிக முக்கியம். அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதுவும் இப்போ இவங்க படிக்கக்கூடிய, இப்போ ஈவன் தோ ஏவியேஷன்றதுனா ஏவியேஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு க்ரூமிங் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு தேவையான ஒரு பார்ட். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் மெயினாக ஒரு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுகிறது இல்லை எழுதுறது அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்க்கு தேவையான கிளாஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒன் திங். அதே மாதிரி இந்த ஃபேக்கல்ட்டிஸ், கிளாஸ் எடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு அந்த செக்டாரில் ஒரு மோர் தென் ஒரு 15 to 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளாக இருக்கிறது ஒன் திங். அதே மாதிரி நிறையா ஒர்க்கிங் பீப்புள் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறது, இப்போ கரண்ட்டாக இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறது. அதே மாதிரி நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு க்ரூமிங் பார்ட்னரே வந்து ஒரு சில ஒரு மேஜர் சாலான் கூட நம்ம ட்ரைனிங் பண்ணி, அதாவது எம்ஓஐ சைன் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கேருந்து வரக்கூடிய ப்ரொஃபஷ்னல்ஸே வந்து ட்ரைனிங் கொடுக்குறது. இப்போ க்ரூமிங் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் பண்ணுறது, இப்போ கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ப்ரொஃபஷ்னல் நிறையா இருக்காங்க. ஸோ அந்த செக்டாரில் இருக்கக்கூடியவங்களை கொண்டு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது ஈஸியாக அதில் டெவலப் ஆக முடியும் ஒன் திங். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகணும், அதாவது இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சேலரி கிடைக்கணும் அப்படின்னு இதெல்லாம் ஒரு பார்ட் இருந்தாலுமே, ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணாதானே அது கிடைக்கும். இந்த ஏரியாவெல்லாம் அவங்க டெவலப் பண்ணி சார், இப்போ நாலேஜ் டெவலப் பண்ணுறது, அதே போல் இந்த மாதிரி க்ரூமிங்லேயும் நம்ம இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியமா சார்? எஸ், அதாவது க்ரூமிங் அப்படிங்கிறது சார் உங்களுக்கு இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இடம் பொருள் ஏவல், எந்த இடத்துக்கு எப்படி போனால் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுமாதிரி ஆள் பாதி அடை பாதி இப்படி அதை சார்ந்து நம்ம நிறையா சொல்லிட்டு போகலாம். பட் வந்து ஒரு இது எல்லாமே வந்து இப்போ ஏவியேஷன் அப்படிங்கிறது ஒரு யூனிஃபார்ம்டு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் தான். அது எல்லாமே நம்ம இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ டாப் ஏர்லைன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஏர்லைனுக்குமே தேர் ஹேவிங் ஒன் ஓன் யூனிஃபார்ம் அது இருக்குது.
அது அப்போ அதை வந்து நம்ம அதை அடாப்ட் ஆகணும், அதை ஃபாலோ பண்ணணும். அந்த நேர்த்தியாக இருக்கும். எஸ், அது வந்து கம்பல்சரி. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ இந்த பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது மிக முக்கியம். ஸோ இந்த பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளைட் டைமிங்க்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸாக ப்ரிப்பேராக நம்ம போவோம், அதே மாதிரி டியூட்டிஸ்க்கு போகிறதுக்குமே நமக்கு வந்து அந்த பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறத வந்து பேசிக். இப்போ காலேஜில் கிளாஸஸில் நீங்கள் 5 minutes 10 minutes லேட்டாக வந்தீங்கன்னா ஓகே விட்டுருவாங்க. பட் வந்து நாளைக்கு வேலைக்கு ஜாபுக்கு போனதுக்கப்புறம் வந்து ஒரு 10 minutes நான் லேட்டாக போகிறேன், 5 minutes லேட்டாக போகிறேங்கிற ஹேபிட்டை வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. பட் அது எல்லாம் இங்கே பிரேக் பண்ணி கொஞ்சம் ஓரளவு நம்ம ட்ரைன் பண்ணி கொண்டு வரணும். இங்கேருந்தே சீர்படுத்தி கொண்டு வரணும். அதுதான் மிக மிக முக்கியம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுடைய ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலேசியா போயிருந்தாங்க. ஸோ ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு டாப் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்காக போயிருந்தாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே போய் ஒரு 1 month ஸ்டே பண்ணி படிப்பாங்க அந்த யூனிவர்சிட்டியில். அப்போ நிறைய மாணவர்கள் வந்து இங்கே சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, டைமிங்கில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தாங்க. ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் ஒரு 10 minutes லேட்டாக போயிருந்தோம் அந்த கிளாஸ்க்கு. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் வார்னிங் கொடுத்தாங்க. அடுத்த நாள் எதுக்காகவும் யாருக்காகவும் எதுவும் என்ன ஆகாது, வெயிட் பண்ண மாட்டாங்க. பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்திருக்காங்க. இந்தோனேஷியா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, தாய்லாந்து இருக்காங்க, அதே மாதிரி வேறு பல்வேறு பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இருக்கும்போது இப்போ அவங்க ஒரு பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணும்போது அந்த டே 1 மட்டும்தான் சார் நாங்கள் லேட்டாக போயிருந்தோம். ஸோ அதுலேருந்து நாங்கள் எல்லாமே 10 minutes அட்வான்ஸாக இருந்தோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, பஸ் அங்கே ரெடியாக இருக்கும் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஷார்ப்பாக 10:10க்கு அந்த பஸ் மூவ் ஆகிடும், யார் வந்தாலும் வரலைனாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்தோம். அப்போ அந்த கம்பல்சன் கொண்டு வரும்போது பங்க்சுவாலிட்டி எல்லாமே ஃபாலோ ஆகிடும். நம்ம வந்து எங்கே ரிலாக்ஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கொஞ்சம் நம்ம விடும்போது வந்து 10-20 ஆகும், 20-10-40 ஆகும், அப்படியே அது டெவலப் ஆகிடும். பட் கம்பல்சரி இதுதான் இவ்வளோதான், அதுக்கு மேலே நோ மோர் ரிலாக்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வரும்போது 100% வந்து அவங்கள ஒபே பண்ண வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பிகினிங்லேருந்து இந்த கம்பல்சன் கொண்டு வர்றதுனால இந்த க்ரூமிங்காக இருக்கட்டும் ஆர் பஞ்சுவாலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே ஈஸியாக டெவலப் ஆகிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பட் அது வந்து ஒன்ஸ் அவங்க காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். பட் ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க, இதை விட அட்வான்ஸாக இருப்பாங்க, இதை விட அவங்க டெவலப் ஆகி நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நம்ம திரும்ப மீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். அதாவது நம்ம இங்கே என்ன சொல்லி கொடுத்தீங்களோ, இங்கே என்ன செய்ய சொன்னீங்களோ அதை இங்கே செஞ்சதுனால எங்களுக்கு அங்கே 100% வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கோம். ஈவன் தோ ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு கூட வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இருக்காங்க. ஓகேங்க சார். சார் இன்னொரு விஷயம், இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கெல்லாம் இந்த ப்ராக்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்போ அதுக்கு அசெட் கல்லூரியில் எப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அது எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க சார்? அதாவது இப்போ உள்ள இந்த டிகிரிஸில் கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்படி கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி. அதாவது எந்த கல்வி வந்து உங்களுக்கு அதிகமான அந்த செயல்முறை பயிற்சியை ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுதோ அது கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும். ஒரு 3 years அவங்க 4 years படிக்கும்போது ஒன்லி நான் காலேஜில் மட்டுமே கிளாஸ் ரூம்ஸில் மட்டுமே வந்து இருக்கும், வேறு எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியல, ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போனதில்லை, ஒரு ஆன் ஜாப் ட்ரைனிங் போனது கிடையாது, ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணது கிடையாது. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில்லுக்கு வந்து எந்த விதமான ஒரு வாய்ப்புகளுமே எங்களுக்கு கிடைக்கலைங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அது தேவையில்லாத கல்வியாக இருக்கும். மேபி ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண தேவையில்லாத வெறும் தியரியாகவே படிக்கக்கூடியது இருக்கும். அது வந்து 100% வந்து வேல்யூ இருக்காது. உங்களுக்கு படிக்கும் போதே எந்த கல்வி வந்து அதிகமான ப்ராக்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுதோ, ப்ராக்டிக்கல் நாலேஜை தருதோ, அது வந்து 100% வந்து கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் ப்ராக்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அசெட் காலேஜில் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா மெயின்லி ஐவி. ஸோ இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படிங்கிறது ஒரு மார்னிங் வந்து இப்போ லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ லாஜிஸ்டிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் டாப் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு மார்னிங்கே வந்து அவங்க உள்ளே என்ட்ரு ஆகிட்டு டில் ஈவினிங் வரை அங்கே என்ன ப்ராசஸிங் போயிட்டுருக்கு, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க, என்ன விதமான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே லைவாகவே பார்ப்பாங்க. ஓகே, லைவாகவே அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடியவங்க டீச் பண்ணுவாங்க, நம்ம ஃபேக்கல்ட்டியும் கூட போவாங்க. இப்போ ஈவன் தோ இப்போ உங்களுக்கு இன்னொரு 2 days வந்து கோவா ஏர்போர்ட் போகிறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ கோவா ஏர்போர்ட் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து தே வில் லேர்ன். ஸோ இந்த மாதிரி
நாட் ஓன்லி இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் விசிட் மட்டும் அல்லாமல் அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ், அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் கம்பெனிஸ், இது எல்லாமே நம்ம அனுப்பி வைக்கிறோம். தேசிய அளவில் இண்டஸ்ட்ரியல் எஸ், த நேஷ்னல் லெவலில். ஸோ போகும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூ, தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே தெரிய வரும், நெட்வொர்க்கிங் இருக்கும். இது ஒன் திங். அதே மாதிரி வந்து நிறைய அந்த கான்ஃபரன்ஸ், தென் ஒர்க் ஷாப், சம்மிட் இதெல்லாம் நடக்கக்கூடியது. அதாவது நேஷ்னல் லெவலில் பெங்களூரில் இருக்குது, கோவா, மும்பை, உங்களுக்கு ஹைதராபாத், லக்னோ, வைசாக். ஸோ இங்கே நடக்கக்கூடிய இந்த எல்லாமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ பெங்களூரில் நடக்கக்கூடிய ஏர் ஷோ அட்டன் பண்ணாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தென் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஏர் ஷோஸ் அட்டன் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸுமே நம்ம அட்டன் பண்ணி வைக்கிறோம். இந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது மெயினாக ஆன் ஜாப் ட்ரைனிங். ஸோ இந்த ஒன் டே இண்டஸ்ட்ரியல் விசிட் மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பார்த்தாது. ஸோ அவங்க ஒர்க் படிக்கும் போதே வந்து ஒரு 3 or 4 month வந்து ஒரு அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் போய் ட்ரைன் ஆகும்போது, லாஜிஸ்டிக்ஸ் ஆர் இருக்கட்டும், இல்லை சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஆர் ஏவியேஷன், ஈவன் தி பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ஸோ எந்த ப்ரோக்ராமோ அது ரெலவெண்ட்டான இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு பர்டிகுலர் மந்த், ஒரு 3 or 4 month வந்து அவங்க இன்டர்ன்ஷிப் ஆன் ஜாப் ட்ரைனிங் எடுத்துக்கும் போது, ஃபுல் டைமாகவே அங்கே ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய கற்றுப்பாங்க, நிறைய ப்ராக்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தென் இன்டர்வியூஸ்லாம் அவங்க போகும்போது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதெல்லாம் பெரிய சிரமமாக இருக்காது. எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க அதாவது 2 விதம் இருக்குது சார். இதில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஹெச்ஆர் கிட்ட இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்க கொடுக்குற சேலரி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வர்றது. ஓகே. 2வது we can demand our salary. எனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிற செகண்ட் கேட்டகரி. இப்போ இந்த செகண்ட் கேட்டகரி எப்போ வர முடியும் கேட்டிங்கன்னா, ஸ்கில் டெவலப் பண்ணால் மட்டும்தான் வர முடியும், நாலேஜ் டெவலப் பண்ணால் மட்டும்தான் வர முடியும். பட் அந்த ஸ்கில் அண்ட் நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான அந்த வேஸ் வழிகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஸோ அதை நான் சொன்னேன், வேல்யூ ஆர்டுன்னு சொன்னேன். அப்போ லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் மட்டுமே போதாது, அதன் கூட நிறைய வேல்யூ ஆர்டு ப்ரோக்ராம் இருக்குது, அது எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி ஏவியேஷன் படிக்கிறாங்கன்னா ஏவியேஷன் டிகிரி மட்டுமே பத்தாது, அது கூட வேல்யூ ஆர்டாக என்னென்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், அதை நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் ஆர் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் இதெல்லாமே நம்ம அடிஷ்னலாக கொடுக்குறோம். ஸோ ஒரு பக்காவான ஒரு ப்ரொஃபஷ்னல், ஒரு லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஏவியேஷன், ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிகிரிங்கிறது 100% யூஸ் ஆகாது. ஓகேங்க சார். அடுத்ததாக குமார் மதுரையிலிருந்து கேள்வியோடு இணைந்திருக்கிறார். குமார், உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங். ஹலோ சார், இப்போ தம்பி வந்து 12th முடிச்சிருக்காரு சார். ஓகே. இப்போ லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். இந்த என்ன கோர்ஸ் எடுத்தா சார் நல்லா இருக்கும்? சரி. அதாவது என்ன குரூப் அப்படிங்கிறது பாருங்கள். அதாவது இப்போ மெயினாக இந்த குரூப் அப்படிங்கும்போது மேத்ஸ் படிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவங்களால் மட்டும்தான் வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் எடுக்க முடியும். ஸோ நம்மளால் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுக்க முடியாது, காமன் ஜென்ரல் கோர்ஸ் தான் எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் நினைக்கக்கூடியதை பார்க்கலாம். பட் ஒரு சில ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி தாராளமாக அவங்களும் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் +2 எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே எடுக்கலாம். அதே மாதிரி பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுமே நீங்கள் +2 எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே தாராளமாக அது வந்து எடுக்க முடியும். ஸோ எது வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% எல்லா டிகிரிஸ் மட்டுக்குமே வேல்யூ இருக்கும். பட் அவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். நல்லா மேத்ஸ் எனக்கு வரும் சார் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் கூட நீங்கள் திங்க் பண்ணலாம். இல்லை வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஜாபுக்கு போகணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி டிகிரிஸ் எல்லாமே 100% வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்க சார். குறிப்பாக இப்போ பார்த்துட்ருக்கிற மாணவர்களுக்கு நாம் வந்து அசெட் காலேஜில் ஜாயின் பண்ணணும், அசெட் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு இருக்கிறப்போ இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்னங்க சார்? எஸ், அதாவது உங்களுக்கு இப்போ இந்த யூஜியில் இப்போ +2 முடிச்சிருக்கோம் மாணவர்கள் வந்து அடுத்து என்ன படிக்கலாம், ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் வித்தின் ஷார்ட் பீரியடில் வந்து ரிசல்ட் வரப்போகுது. பட் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன படிக்கலாம், அது என்ன கோர்ஸுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. பட் இப்போ இல்லை, கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்காங்க. இப்போ எக்ஸாம் முடித்த உடனே நம்ம ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணி அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு வேலை முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி இப்போ அசட் காலேஜில் உங்களுக்கு ஒரு 50-60% ஆஃப் த சீட் ஃபில் ஆகிடுச்சு ஆல்ரெடி. லிமிட்டட் சீட் இதெல்லாமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அலாட்டட் சீட் மட்டும்தான். ஒரு 50-60% வந்து உங்களுக்கு போத் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் கேம்பஸ் ரெண்டுலேயுமே ஃபில் ஆகிடுச்சு. பட் இன்னும் வந்து
அடுத்து வந்து சீட் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து இப்போ ஸ்காலர்ஷிப் கூட அவைல் பண்ணுறாங்க, ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஆக்சுவல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக காலேஜ் போகணும். அதாவது ஹெல்ப்லைன் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது, எங்கே வரணும், என்ன டைமிங் வரணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம், இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்கு. என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், வெற்றி நிச்சயம், ஜெயித்து காட்டுவோம், இந்த மாதிரிலாம் நிறையா போயிட்டுருக்க நம்ம பார்க்குறோம். பட் வந்து என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எதை படித்தா லேக்ஸில் சேலரி வாங்க முடியும், எதை படித்தா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக முடியும், எதை படித்தா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் லைஃப் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. பட் நமக்கு இப்போ இந்த News7 தொலைக்காட்சி மூலமாக முக்கியமாக இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்குது, இதில் இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ இந்த ப்ரோக்ராமே சம்திங் டிஃப்ரெண்ட் தான். உங்களுக்கு நாட் லைக் தட் அஸ் யூஸ்வல் ப்ரோக்ராமாக இல்லாமல், அதாவது எதை படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத விட எதை படித்தா காலத்திற்கேற்ற தொழிற்கல்வி எது, எதை படித்தா இப்போ உள்ள கரண்ட்டுக்கு நீ எதை படிக்கணும், எதை படித்தா நீங்கள் என்ன இப்போ பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம படிக்கலை, நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. பட் எப்படியாவது நம்ம பசங்களுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருவோம். ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அதாவது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரியான கல்வியை கொடுத்துட்டா எதிர்காலம் நல்லா இருக்கும், ஓகே எப்படியாவது பொழைச்சிப்பாங்க, அவங்க சரியான கல்வியே கொடுக்கணும் அப்படி. பட் இப்போ உள்ள என்னென்னா, நான் சொல்ல சரியான கல்வி சரியான இடமாவும் இருக்கணும். ஏன்னா நிறையா மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத இடமாவோ இல்லை அப்ரூவல் இல்லாத இடங்களில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் வந்து நியூஸில் பார்த்து தான் சார் ஜாயின் பண்ணோம், பட் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த மாதிரி அப்படின்னு வரக்கூடியவங்க நிறையா இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே நாட் ஒன்லி தமிழ்நாடு, அதர் ஸ்டேட், அது எங்கேருந்து நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் படிக்க விரும்பக்கூடிய கல்லூரியை வந்து டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணணும். நீங்கள் அசட் காலேஜுன்னு சொன்னால் நீங்கள் ஃபோனில் டீட்டெயில் கேட்குறீங்க, ஆன்லைனில் இன்னும் மோர் தென் தட் நீங்கள் சென்னை கேம்பஸ் ஆர் கோயம்புத்தூர் கேம்பஸ் நீங்கள் டைரெக்டாக போய் விசிட் பண்ணும்போது இன்னும் உண்டான கூடுதல் தகவல்கள் நீங்கள் நேரடியாக அதை வந்து விசாரிக்க முடியும், பார்க்க முடியும். சார் இப்போ வந்து இன்னும் ரிசல்ட் வரலன்றப்போ இப்போ வந்து பார்க்கலாமாங்க? எஸ், 100%. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த 60% ஆஃப் த சீட் ஃபில்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டேரெக்டாக வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு அட்மிஷன் கன்ஃபார்ம். இன்னும் குறைவான இடங்கள் தான் இருக்குது. குறைவான இடங்கள் தான் இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 3 வீக்ஸில் வந்து ரிசல்ட் வரப்போகுது. ஓகே. ஸோ ரிசல்ட் வந்து அங்கிட்டு ஒரு 3 வீக்ஸில் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக நேரில் விசிட் பண்ணுங்கள். மெயினாக ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் அவைல் பண்ண முடியும். எல்லாம் டீட்டெயில் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு உண்டான அட்மிஷன் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவர் வெப்சைட் விசிட் பண்ணுங்கள், நேரில் நீங்கள் போயிடலாம். இப்போ சென்னை எங்களுக்கு நியர்பைனா நீங்கள் சென்னை போகலாம், இல்லை கோயம்புத்தூர் நியர்பைனா நீங்கள் கோயம்புத்தூர் லொக்கேஷன் போகலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நேரில் போகும்போது அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸை நீங்கள் டேரெக்டாக மீட் பண்ணலாம், இப்போ கரண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து சந்திக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே நிறையா கிடைக்கும். ஓகேங்க சார். குறிப்பாக காலேஜை சூஸ் பண்ணுறப்போ அந்த வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அந்த கல்லூரி அப்படிங்கிறப்போ, அசட் காலேஜ் இதுவரை இந்த வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்ததில்ல, மாணவர்கள் அந்த அளவுக்கு தயார்படுத்துவதில் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்னென்னு சார்? அதாவது சார் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஒரு சைடு இருந்தாலும், இப்போ காலேஜ் அப்படிங்கிறது இப்போ நாட் ஓன்லி அசட் காலேஜ் மட்டும் கிடையாது. எந்த கல்லூரி எடுத்தாலுமே ஒரு ஃபீஸ் அங்கே பே பண்ணுறாங்கன்னா அது படிக்க மட்டும்தான். அவங்க என்ன கோர்ஸ் பக்காவாக டிகிரி முடிக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும், நல்லா இங்கிலீஷ் பேச வைக்கணும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு டிசிப்ளின்டெல்லாம் வெளியில் வரணும், அவுட்லுக் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும், க்ரூமிங் இருக்கணும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகிருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு கல்லூரி ஈஸியாக வந்து செஞ்சிடும். பட் அதுக்கு அவங்களுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த ஜாப் அப்படிங்கிறதுக்கு ஜாபுங்கிறது கூடுதலாக நம்ம செய்யக்கூடியது தான். ஓகே. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜோட வேலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால சரியான தரமான படிப்பு கொடுக்கறது மட்டும்தான் கல்லூரியோடைய வேலை. வேலை வாய்ப்புகளுக்கு தேவையான அந்த அதாவது வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம், திறன்களை உருவாக்குறது ஒன்று. தென் வாய்ப்புகள், ஏன்னா இப்போ ஒரு ஃபாரின்ல ஒரு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இப்போ ஒரு இந்தியன் அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்கே இன்டர்வியூ இருக்குது, எங்கே நம்ம அட்டன் பண்ணணுங்கிறது ஈஸியான ஒரு ஏரியாவாக இருக்கும். ஓகே. அது ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குது, நம்ம எங்கே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய, எஸ்பெஷலி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு இப்போ எங்கே இன்டர்வியூ நடக்குது, எங்கே அட்டன் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி கேட்குறாங்க,
இப்போ லாஜிஸ்டிக்ஸ் என்ன அது வந்து ஒரு தெரியாத ஒரு சூழல்னால தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் வந்து நம்ம கைட் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. ஒன் திங். அப்போ நிறைய இப்போ நம்ம அசட்லேயே பார்த்தீங்கன்னா ஹேவிங் a செப்பரேட் பிளேஸ்மெண்ட் டீம். இப்போ அவங்களுடைய ஒர்க்கே என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டைமாகவே எங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்டர்ன்ஷிப்பு அண்ட் ஜாபுக்கு தேவையான ட்ரைனிங்கை டெவலப் பண்ணுறது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அப்போ நீங்கள் சேலரியுமே 2 பார்ட் நான் சொன்னேன். ஒன்று அவங்க கொடுக்குற சேலரி நம்ம வாங்கிக்கிறது, ரெண்டாவது எனக்கு இந்த சேலரி கொடுத்தா நான் டிமாண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறது. அப்போ டிமாண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்குன்னா இங்கே கட்ஸ் இருக்கணும்ல, நமக்கு தைரியம் இருக்கணும், பேசக்கூடிய திறன் இருக்கணும். இதெல்லாமே டெவலப் பண்ண வேண்டியது கல்லூரியுடைய வேலை. இப்போ இன்னும் பெட்டராக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்களே உருவாக்கிக்கிறது. ஸோ அதுவே நம்ம ஒரு 70% பண்ணிடுறோம். அது ஹவு தட் எப்படி அது பண்ண முடியுதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி பை த வே ஆஃப் இண்டஸ்ட்ரியல் விசிட். இது மூலமாகவே அவங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங் எஸ்பெஷலி. இப்போ நீங்கள் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபைனல் செமஸ்டர் ஃபுல்லாகவே வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் தான், ஆன் ஜாப் ட்ரைனிங். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் அவங்க ஃபுல் டைமாக 4 to 5 months வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு வெளில வரும்போது அவங்களுக்கு அங்கேயே ஜாப் கிடச்சிடுது. அங்கேயே அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடியது இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஈஸியாக பண்ணக்கூடியது தான். பட் அதை பயன்படுத்திக்கணும், மாணவர்கள் பயன்படுத்திக்கணும். அது பெற்றோர்களும் வந்து காலேஜ் மட்டுமே ஹெல்ப் பண்ணால் பத்தாது, காலேஜ் மட்டுமே ஒர்க் பண்ணால் பத்தாது, பேரண்ட்ஸுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் பண்ணக்கூடியது என்னென்னா நம்ம டே 1 அட்மிஷன் பண்ணுற அன்றைக்கி தான் அவங்களை பார்க்க முடியும். அடுத்து வந்து இடையில எந்த விதமான வேலைக்கும் அவங்களை பார்க்க முடியாது. பட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு செம் ஒன் திங் வந்து பட் நம்ம காலேஜ் வேறு மாதிரி பேட்டர்னில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த பேரண்ட்ஸ் மீட் பண்ணுறது எப்படி அதாவது ஒரு மார்க் இப்போ ஒரு செமஸ்டர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆஃப்டர் செமஸ்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நேரில் வரும். பேரண்ட்ஸ் வந்து நேரில் வந்து அது என்ன ப்ராக்ரஸ், எப்படி வந்தார், இப்போ எப்படி இருக்காரு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் எதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம், நீங்கள் உங்கள் சைடு எதெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவுன்சிலிங் ரெகுலர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. 100% நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணும்போது தான் வந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒன் சைடு மட்டுமே நம்ம டெவலப் பண்ணணுங்கிற கான்செப்ட் பார்த்தா அது பேரண்ட்ஸுமே அதுக்கு 100% கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு சில பேரண்ட்ஸ் நம்ம ஃபீஸ் கட்டினா போதும் வேலை கிடச்சிடும், பையனுக்கு டிகிரி, அப்படி கிடையாது, கான்செப்டே கிடையாது. ஃபீஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே சார். அடுத்ததாக உளுந்தூர்பேட்டையிலிருந்து கீர்த்தனா இணைந்திருக்காங்க. கீர்த்தனா, உங்களுடைய கேள்வியை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாமா? குட் மார்னிங் சார். என்னோட பொண்ணு 12th முடிச்சிருக்காங்க சார். ஓகே. ஏவியேஷன் படிக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இங்க கோயம்புத்தூர் இல்லைன்னா சென்னை, எது சார் ஓகேவா இருக்கும்? நீங்கள் எங்கேருந்துமா பேசுகிறீங்க? சார் நான் உளுந்தூர்பேட்டிலேருந்து பேசுகிறேன். ஓகே. அதாவது உங்களுக்கு 2 கேம்பஸுமே சேம் கேம்பஸ், சேம் ஒரே மேனேஜ்மெண்ட், ஒரே நேம், ஒரே அப்ரூவல், சேம் செட்டப் தான் உங்களுக்கு எல்லாமே. பட் உங்களுக்கு எது நியர்பைன்னு பாருங்கள். உங்களுக்கு நியர்பை சென்னை நியர்பைனா சென்னை போங்க, இல்லை கோயம்புத்தூர் நியர்பைனா கோயம்புத்தூர் நீங்கள் போகலாம். ஏன்னா அதாவது இது லொக்கேஷன் மட்டும் தான் டிஃபர் ஆகுமே தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து எந்த வித டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. சேம் செட்டப், ஈவன் தோ சேம் சிலபஸ், ஃபேக்கல்ட்டி, சென்ட்ரலைஸ்டு, உங்களுக்கு எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். உங்களுக்கு எது லொக்கேஷன் அது பக்கமாக இருக்கும் நீங்கள் அங்கேயே ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்கள். மேபி நீங்கள் வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு அங்கேயே உள்ளே இருக்கும். பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் எல்லாமே செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ டேரெக்டாக நேரில் போய் பாருங்கள், டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் உங்களுக்கு உண்டான அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சார், குறிப்பாக இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எஸ், அதாவது இப்போ வெளி ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள், இப்போ இந்த ஹாஸ்டல் அப்படிங்கிறது ஏன்னா நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, ஒன்று நீங்கள் வெளியூர்லேருந்து படிக்க வைக்கிறீங்கன்னா ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் கண்ட்ரோலில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கண்ட்ரோலில் இருக்கணும். யாராவது உங்களுடைய சொந்த அதாவது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்க, ஸோ அவங்க கண்ட்ரோலில் ஒன்று நீங்கள் வச்சு படிக்க வைக்கலாம். இல்லைனா காலேஜோட கண்ட்ரோலில் விட்டணும். இந்த 2 கண்ட்ரோலுமே இல்லாமல் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை. அது என்ன நாங்கள் ப்ராக்டிக்கலாக நான் ஃபேஸ் பண்ணுறதுனால நான் அவங்க கண்ட்ரோலில் அவங்க இருக்க ஆமாம். அதாவது அது என்ன ஃபேஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து யாருக்கு அரியர்ஸ் விழுது, யார் லேட்டாக வர்றா, யார் இன்டிசிப்ளின்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த 2 கண்ட்ரோலுமே இல்லாமல் ஒரு கேட்டகரி இருப்பான். சொந்த கண்ட்ரோலில் இருக்கிற அவன் ஓன் கண்ட்ரோலில் இருப்பான், செல்ஃப் கண்ட்ரோலில் இருப்பான். பட் அது அவங்களால தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு டைமிங் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அண்ட் மெயினாக இது ஃபுட்டு விஷயத்தில் ஏதாவது அன்டைமிங்கில் வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் உடல் நலத்திற்கும் கிடையாது, அதை ஏதாவது சாப்பிட்டுட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறது நம்ம நிறைய பார்க்க முடியும். பட் அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒன்று உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா எங்கள் கண்ட்ரோலில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஹாஸ்டல் அப்படிங்கிறது
ஏன்னா ஹாஸ்டல்னால் நீங்கள் வீட்டில் வந்து அம்மா சமைக்கிற மாதிரி இருக்காது ஃபுட்டு, பட் இருந்தாலும் ஓரளவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ஓரளவு குவாலிட்டி இருக்கும். அதாவது மிக்சிங் எதுவும் இருக்காது, குவாலிட்டியாக இருக்கும். பட் வந்து ஏன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் அப்படிங்கிறது நாளைக்கு வேலைக்கு போனால் இதோட மோசமாக இருக்கலாம். நம்ம இன்னும் வேறு ஸ்டேட் போவோம், வேறு கண்ட்ரிக்கு போவோம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்காம, ஏன்னா பேரண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட் டே சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ஓரளவு காலேஜ் கண்ட்ரோல் ஆர் உங்கள் கண்ட்ரோலில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்யூச்சருக்குமே வேல்யூவாக இருக்கும். ஓகேங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் இதை எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க சார்? அவங்களுடைய நல்லதுக்காகவே இருந்தாலும் அவங்க அதை எப்படியெல்லாம் ஏற்றுக்கணும் சார்? எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் அசெட்டுக்கு தேவை? எஸ், அசெட்டுக்குள்ளே வர ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியெல்லாம் வரணும்? எப்படிலாம் வரணும்னு கேட்டிங்கன்னா, இதுதான் எனக்கு இங்கே திஸ் இஸ் மை லைஃப், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இங்கே வந்தால் நான் என்னோடய லைஃப் நல்லாயிருக்கும், நான் டெவலப் ஆகணும், எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு வரக்கூடியவங்களுக்கு தான் இது இடம். இதை நான் ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், நான் இஷ்டத்துக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறையா வேறு பிற கல்லூரிகள் வந்து நிறையா இருக்குது. பட் எனக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வரக்கூடியவங்களுக்கு தான் இது சரியான இடம். என்னென்னா நீங்கள் இதெல்லாம் அதாவது நம்ம நாளைக்கு வந்து வெதர் அவங்க படித்த படிப்பில் வேலைக்கு இருக்காங்க இல்லை, இப்போ ஏவியேஷன் படிச்சுட்டு ஏவியேஷனில் தான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது, லாஜிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு அதில் தான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. படிப்புங்கிறது ஒரு நாலேஜை டெவலப் பண்ணது தான், ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணது தான், நம்மளை வந்து அவர் அப்கிரேட் பண்ணது தான், எல்லா வகையிலையும் வந்து நம்மளை பக்குவப்படுத்த தான் படிப்பு. பட் வந்து நாளைக்கு எந்த ஃபீல்டில் எப்படி இருந்தாலும் இங்கே அந்த கற்றுக்கக்கூடிய அந்த டிசிப்ளின், அந்த ஸ்கில், அந்த க்ரூமிங், செல்ஃப் கான்ஃபிடென்ட், டெடிகேஷன், இன்வால்வ்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், இது எல்லாமே 100% வந்து யூஸ் ஆகும். இங்கே அது யூஸ் ஆகிட்டுருக்கும், அதுதான் முக்கியம். பட் வந்து இந்த 3 years ஜேர்னி அப்படிங்கிறது வந்து அதுதான் நிறைய மாணவர்கள் இங்கேருந்து அசட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடியது என்னென்னா, பையனுக்கு படிப்பே இப்போ வேலையே கிடைக்கலாலும் இதில் வேலை கிடைக்கலாம்னு பரவாயில்ல சார், இன்றைக்கி என் பையனாக இருக்காங்க. அதுவே இப்போ ஒரு அதுவே பெரிய, ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் உங்கள் பையனை ரொம்ப சேஞ்சாக ஹேர் கட் எல்லாம் பண்ணியிருக்கான், ட்ரெஸ் கோட்லாம் மாறி இருக்கு, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா அதுதான் இன்னைக்கு தேவைப்படுது, பர்ஃபெக்டாக இருக்கிறது தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் நிறையா உங்கள் பேரண்ட்டே சொல்லக்கூடிய நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போனால் உங்கள் பையன் நம்ப மாட்டேங்கிறாங்க சார், ஏன்னா ட்ரெஸ் கோட் ஹேர் கட் பண்ணியிருக்கான், ட்ரிம் பண்ணியிருக்கான், ஒரு பர்ஃபெக்டான ட்ரெஸ் கோடில் இருக்கான் பையன் அப்படிங்கிறது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அது கொடுத்தது அசெட். எஸ், அது வந்து பட் அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே 100% தே ஆர் கோஆப்ரேட்டிங். ஓகே, அதுவும் முக்கியம். ஏன்னா நம்ம காலேஜ் மட்டுமே இதை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஒரு 12th முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள், இல்லை ஏற்கனவே ஒரு யூஜி, பிகாம், பிபிஏ முடிச்சுட்டு ஒரு எம்பிஏ வரக்கூடிய மாணவர்கள், ஒரு எம்பிஏ ப்ரோக்ராம் வரக்கூடிய மாணவர்கள். ஸோ நம்ம டே 1 திஸ் அ ஸ்டாண்டர்ட், திஸ் அ பாலிசி அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இதெல்லாம் எதுக்காக அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரீசன்ஸோடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க 100% பக்காவாக கோஆப்ரேட் பண்ணுறாங்க. சார், நிறைய பகுதியில் இருக்கும். ஷார்ட்டாக அசெட்டில் சேரணும்னா என்ன பண்ணணும்? அதாவது உங்களுக்கு இப்போது டிகிரி பிஎஸ்சி ஆஃப்டர் 12th பிஎஸ்சி ஏவியேஷன், பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி அட்மிஷன் ஓப்பன்டு வித் ஸ்காலர்ஷிப்போடு நீங்கள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் போய்ட்டுருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், வெப்சைட் பாருங்கள். நீங்கள் நேரில் போனீங்கன்னா அதுக்கு உண்டான டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்கிட்டு நீங்கள் ஸ்பாட்லேயே உங்களுக்கு உண்டான அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பாட்டில் வந்து ஒரு சின்ன டேலண்ட் டெஸ்ட் மட்டும் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை எழுதிக்கலாம். அது மாதிரி பிஜி வரக்கூடிய மாணவர்கள், அதாவது எம்பிஏ ஆர் எம்எஸ்சி வரக்கூடிய மாணவர்களுமே அதாவது அவங்களுக்குமே ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணுறாங்க. நீங்கள் டேரெக்டாக வரும்போது அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் ஆர் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எனி ப்ரோக்ராம் தே கேன் சூஸ். ஓகேங்க சார், இவ்வளோ நேரம் மாணவர்களுக்காகவும் பெற்றோர்களுக்கும் வழிகாட்டியதற்கு நன்றி சார். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.